என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கேட்டிருக்க கேள்வி, எப்படி வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுப்பது அப்படிங்கிறது. வாழ்க்கையில் நிறைய பேர் முன்னுக்கு வர முடியாத காரணம், நான் கரெக்டாக தீர்மானம் எடுக்க தெரியாமல் தவறுகிறார்கள் அப்படிங்கிறதான். தீர்மானம் எடுக்க தெரிஞ்சுக்கிறது பெரிய ஒரு திறமை. வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டிய மிக முக்கியமான திறமைகள் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா தீர்மானம் எடுக்கிறது. நீங்கள் பாருங்கள், ஒரு டிரைவிங் பண்ணுறப்போ போதும் தீர்மானம் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு டிரைவிங் பண்ண முடியாதுக்கு ஏன் காரணம், டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? வண்டி ஓட்டுறப்ப பாருங்கள், டிரைவிங் பண்ணுறப்போ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் தீர்மானம் எடுக்கணும். இது ஓவர்டேக் பண்ணணுமா வேண்டாமா, இப்போ பிரேக் அடிக்கணுமா வேண்டாமா, ஆக்சிலேட்டர் எங்கே கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், இதெல்லாம் தீர்மானங்கள் வருகிறது. அதனால் நல்லா தீர்மானம் எடுக்க முடியாதவங்க டிரைவிங் போலும் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் நம்ம 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 லைஃப்பில் பாருங்கள், எல்லா விஷயங்களிலும் தீர்மானங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கையில் மிக முக்கியமான தீர்மானங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பாருங்கள், ஒரு முக்கியமாக ஒரு 5 ஸ்டெப்பில் தான் மிக முக்கியமான தீர்மானம். வாழ்க்கையில் என்னென்ன தீர்மானங்கள் நீங்கள் முக்கியமாக எடுக்கிறீர்களோ அந்த தீர்மானங்கள் நான் சொல்கிற இந்த 5 ஸ்டெப்பு வழியாக எடுங்க. உங்கள் தீர்மானங்கள் சரியாவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் பிடிக்காத வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வேலையை விட்டுட்டு புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீர்கள். அந்த தொழில் தொடங்கலாமா வேண்டாமா, என்ன தொழில் செய்கிறது, இதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் நிறுவனத்திலேயே வேலையை விட்டுட்டு போய் சொந்தமாக தொழில் தொடங்கினவன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், நம்ம போகலாமா வேண்டாமா, வீட்டில் இருந்து சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது, அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல, சிலர் செய்யுங்கிறான் சிலர் செய்யாதேங்கிறான், இப்படியெல்லாம் இருக்கப்போ நம்ம எப்படி தீர்மானம் எடுக்கிறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க இல்லையா? அதுக்காக இந்த 5 ஸ்டெப்பை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஒன்று, எந்த விஷயத்தில் நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது உங்கள் பிரச்சனை என்ன, எதில் தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு கிளாரிட்டி கொண்டு வாங்க. உங்கள் வேலை பிடிக்காததுனால புதிய தொழில் தொடங்க போகிறீங்களா, இல்லை புதிய தொழில் தொடங்கிறதுக்காக இந்த வேலையை விட போகிறீங்களா? ரெண்டு பிரச்சனையாக பார்க்க வேண்டும். எனக்கு இந்த வேலை பிடிக்கல, அதனால நான் ஒரு தொழில் தொடங்குறேன் அப்படின்னா அது ஒரு எஸ்கேபிசம். அதிலிருந்து தாண்டி போகிற தெரியாமல் நம்ம எஸ்கேப் ஆகிட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். பதிலாக எனக்கு ஒரு தொழில் தொடங்க வேண்டும், அந்த தொழில் தொடங்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், இந்த தொழில் இந்த இப்போ செய்கிற வேலை எனக்கு பிடிக்கல, அதனால் நான் ஒரு பிஸ்னஸ்லுக்கு போக போகிறேன் அப்படிங்கிறது ஒரு. அப்போ உங்களுடைய பிரச்சனை என்ன, அது உண்மையான பிரச்சனை அதுதானா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஏன்னா தலைவலி வர்றப்போ உடனே தலைவலிக்கு மருந்து சாப்பிட்றது, தலைவலிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாருங்கள். சில பகுதியில் உள்ள டியூமர் இருக்கலாம், அதனால அந்த தலைவலி வந்திருக்கலாம். அப்போ தலைவலி எப்படி வருதுன்னா அந்த தலைவலியோட யதார்த்த காரணம், சரியான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரியான பிரச்சனை என்ன, எதை பற்றி நீங்கள் தீர்மானம் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது என்ன கண்டுபிடிக்கணும், அது சம்பந்தப்பட்ட எல்லா விவரங்களும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேலையை விட்டு போனால் அது என்னென்ன கான்சிக்வன்ஸ் உண்டு பண்ணும், புதுசாக தொடங்க போகிற என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸில் அந்த பிஸ்னஸ் செய்யணும்னா என்னென்ன வேணும், செஞ்சால் என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குமோ, எவ்வளவு விவரங்கள் கிடைக்குமோ நம்ம அதை முழுவ கலெக்ட் பண்ணணும். ஏன் இந்த வேலை பிடிக்கலை, இங்கே என்ன பிரச்சனை, இதே வேலை வேறு இடத்துல போனால் நல்லா பண்ணுவேனா, இல்லை நான் புது தொழில் தொடங்குறப்ப என்னுடைய தொழில் தொடங்குவதற்கான திறமை எனக்கு இருக்கிற இந்த மாதிரி எல்லா விவரங்களையும், அதற்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னா அந்த தேவைகள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் சேகரித்துக் கொள்ளுங்கள். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் அப்படிங்கிறது. இப்போ உதாரணம் தலைவலிங்கிறப்ப டியூமர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இனி அந்த டியூமர் எப்போ வந்தது, அது எவ்வளோ பெருசு அதான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாதிரி நான் இந்த வேலையை விட்டுட்டு புதுதாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதா இருந்தால் என்னென்ன பிஸ்னஸ் செய்யலாம், ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் தெரியும். ஒரே ஒரு வழி மட்டும் இல்லை, 3-4 வழிகள் 4-5 வழிகள். என்னென்ன வழிகள் இருக்குன்னா, இதை பண்ணலாம், இல்லைன்னா இதை பண்ணலாம், ஏ பண்ணலாம், இல்லைன்னா பி பண்ணலாம், இல்லைன்னா சி பண்ணலாம், இல்லைன்னா டி பண்ணலாம், எனக்கு தகுந்த 5 வழிகள் இருக்கின்றன. அப்படி இந்த மாதிரி பல வழிகளை தேடுங்கள், பல தீர்மானங்களை கண்டு வையுங்கள். ஒரே ஒரு வழி தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, பல ஆல்டர்னேட்டிவ். இது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நிறைய அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை கண்டுபிடிங்க. அதான் மூணாவது
ஸ்டெப் அப்படிங்கிறது. இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 4வது ஸ்டெப் என்ன தெரியுங்களா? இந்த ஏ அப்படிங்கிற வழியில் போனால் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன நஷ்டப்படும், பிங்கிற வழியில் போனால், பிங்கிற பிஸ்னஸை தொடங்கினா இல்லை அந்த வழியில் போனால் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன நஷ்டப்படும், சிங்கிறதில் போனால் என்ன கிடைக்கும், இந்த ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்ன நல்லது என்ன கெட்டது அப்படின்னு எழுதி உண்டாக்குங்கள். ஏன்னா ரொம்ப வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறீர்கள். அதனால் அதை எடுங்க. அப்படியே அதை 4வது ஸ்டெப். அதுதான் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் உண்டாகிற கான்சிக்வன்சஸ், விளைவுகள் என்ன, பிரச்சனைகள் என்ன, நன்மைகள் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுதான் 4வது ஸ்டெப்பு. அப்படி எல்லாம் இப்போ உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் இது, பி இது, சி இது, டி இதுன்னு நம்ம எழுதி வச்சுருக்கோம். இந்த 4ஐயும் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எது நன்றாக பெஸ்ட்டாக இருக்கிறதோ அது சின்னு வச்சுக்கோங்க. சி தான் உங்களுக்கு இந்த 4ல் சி தான் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை நீங்கள் பிக் பண்ணுங்கள். அதுதான் 5th ஸ்டெப். தட்ஸ் கால்ட் டிசிஷன். அதுதான் தீர்மானம் என்று சொல்வது. அப்போ ஏன்னா இது ஒரு ஸ்டெப்பாக வந்ததுனால எல்லாத்துலேயும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். 5வது ஸ்டெப்பு வர்றப்ப நான் இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்பதற்கு உங்களுக்கு கரெக்டான, நீங்கள் ஏன் இதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதற்கு கரெக்டான பதில் கிடைக்கும். அந்த தீர்மானத்தை செய்வதற்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கும். ஏன்னா கன்ஃபியூஷன் குறைஞ்சிருச்சு, மேலிருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. அதனால் தீர்மானம் எடுக்கிற போது இந்த 5 ஸ்டெப்புகளை செய்யுங்கள். தீர்மானம் சரியாக இருப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. ஸ்டெப் என்ன? ஐடென்டிஃபை த கரெக்ட் ப்ராப்ளம். கரெக்டான பிரச்சனையை கண்டுபிடிங்கள். 2வது என்ன சொன்னோம்? அந்த பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் முழுக்க கலெக்ட் பண்ணுங்க. எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கூடுதல் இருக்கிறதோ அவ்வளவு உங்களுக்கு எடுக்க போகிற தீர்மானம் சரியாவதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். 3வது என்ன? அந்த விவரங்களை அடிப்படையாக்கி பல ஆப்ஷன்ஸை கண்டுபிடிங்கள். அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் பலதை கண்டுபிடியுங்கள். அதான் 3வது. 4வது என்ன? ஒவ்வொரு தீர்வுகளுக்கும் ஒவ்வொரு தீர்மானங்களுக்கும் என்ன விளைவுகள் அப்படின்னு கண்டுபிடிங்க. 4வது. 5வது என்ன? அந்த விளைவுகளில் நல்ல விளைவுகள் எங்கு கூடுதல் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அதுதான் தீர்மானம். அந்த தீர்மானத்தை வாழ்க்கையில் நடப்பு செய்யுங்கள். வாழ்க்கை உயரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த தயவு செய்து பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஒரு புதிய விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.